யார்கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்குறது? ஆட்சியாளர்கிட்ட எத்தனை தடவை தான் கேட்குறது? ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் உங்களுடன் நிற்பேன். கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம். இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள். இப்போ எதுக்குங்க திடீர்னு இவர் இதெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. அந்த சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு இல்லைங்களா? இன்றைக்கி தான் அறிக்கை விட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? ஸோ இந்த அறிக்கையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் தன்னுடைய கையால் இந்த அறிக்கையை எழுதி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் ஸ்பெஷல். ஸோ இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கலன்னு 2-3 நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற போது, விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஆளுநரை சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அவர் புகார் மனு கொடுத்துட்டு அவர் காரில் ஏறி வெளியில் போனது எல்லாமே இன்றைக்கி ஒரு பரபரப்பான பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கி மாறிடுச்சு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த கைப்பட கடிதம் எழுதினார் இல்லைங்களா? அந்த கடிதத்தை எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தாவேகா கட்சி தலைவர்களாகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர் அணி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆகட்டும், அவங்க வீதி வீதியாக போய் இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க, அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி திருமண மண்டபத்தில் தங்க வைக்க, இதில் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அந்த திரு புசி ஆனந்த் அவர்கள் அவரையும் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறிடுச்சு. இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் விஜய் அவர்கள் லேட்டஸ்ட்டாக இறங்கினாலும் இன்றைக்கி காலையில் அறிக்கை கொடுத்தாரு, மத்தியானம் ஆளுநரை சந்தித்தாங்க, ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அரெஸ்ட் ஆகி திருமண மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இதோட சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான முறையில் கவன ஈர்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த கவன ஈர்ப்பை அதிமுக பண்ணலையா, பாஜக பண்ணலையான்னு கேட்டால் எல்லா கட்சியும் பண்ணுறது தான். அதுக்கு நீங்கள் நம்ம முதல்வர் ஸ்டாலினோட டைலாகை தான் நான் திரும்பி சொல்ல வேண்டியிருக்கும். அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லைங்களா? அப்போ எல்லா கட்சியும் அரசியல் செய்யத்தான் செய்யும். அப்படி அரசியல் செஞ்சால் தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். அப்போ தான் அவங்கள செயல்பட வைக்க முடியும். அப்போ அவங்களுடைய தவறுகளை தட்டி கேட்க முடியும். ஸோ இதுதான் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடியது. இதில் சரியா தவறா, அவர் எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பார்வைக்கு சம்மந்தப்பட்ட முடிவு. நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். அதிமுகவாகட்டும், இல்லை பாஜக, இப்போது தாவேகா, அதற்கு பிறகு திமுக, எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தான். ஆனால் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இன்னும் அந்த அமித்ஷாவுக்கு எதிரான போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்டர்லேருந்து இன்னும் வெளியில் வரல. நாங்கள் ஒரு 10,000 தடவை அம்பேத்கர் பேரை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தார் இல்லைங்களா? அந்த போராட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. எல்லாருமே அம்பேத்கருடைய முகமூடியை அணிஞ்சிக்கிட்டு திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி முகமூடி அணிஞ்சிருக்காரு. அப்படி பேசுகிறம்போது திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் துணை முதல்வர் பதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. துணை முதல்வர் பதவியெல்லாம் ஒரு பதவியா? அட்லீஸ்ட் பிரதமர் பதவின்னு சொன்னால் கூட அதில் ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் ஒரு குண்டை வீசிட்டு போயிட்டாரு. உடனே திருமாவுடைய பேச்சை எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதல்வர் பதவியெல்லாம் ஒரு பதவியான்னு சொன்னார்னா அப்போ அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு? உதயநிதி சொல்கிறாரா? திமுக கூட்டணியிலேருந்து இப்படியெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு மறுபடியும் இந்த கூட்டணி குழப்பங்களுக்கான ஒரு விதையை திரும்ப தூவிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ இதற்கான விளக்கமும் திரும்ப அவர்கள் கொடுக்கலாம். உதயநிதி இப்போவே முதல்வர் போல செயல்படுகிறார், அதனால் அது துணை முதல்வர் பதவியெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை, எனக்கும் அது பொருட்டு இல்லை அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. மறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறது இல்லை குறிப்பிட வேண்டிய விஷயம். உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், பீகாரில் அங்கேயெல்லாம் நடந்தால் இங்கே திரும்ப பேசுகிறாங்க. திருமாவளவர்கள் அவருடைய போராட்ட களத்தில் கூட எத்தனையோ தடவை வட மாநிலங்களை பற்றி பேசியிருக்காரு. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை பற்றி பேசியிருக்காரு.
ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து மட்டும்தான். அங்கே வந்து நாங்கள் இதை மட்டும்தான் பேசுவோம், வேறு எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு விரதத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாஜக ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து செஞ்சிட்ருக்கிற போது அதிமுகவும் நாங்கள் எதுக்கும் சலைச்சவங்க இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது, இதுக்கு கூட நாங்கள் அரசியல் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பதாகை ஏந்தி சென்னையில் ஒரு மாலில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஒரு எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அந்த பதாகைகள்லாம் ஏந்தி நின்றுருக்காங்க. ஸோ அந்த ஒரு போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் வந்து ஐடியாலஜி வைஸ் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஆனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிமுக ஐடிவிங்க்கு எங்களுடைய பாராட்டுக்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்வீட் அவர் போட்ட உடனே மறுபடியும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைகிறதா அப்படின்னு அந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து விவாதம் பண்ண கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்களெல்லாம் மண்டையிலேயே அடித்து ஒழுங்கு மரியாதையாக வந்து தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு பற்றி வந்து விவாதம் நடத்து அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ விவாதிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மறந்தும் கூட திமுகவை கேள்வி கேட்டுறக்கூடாது, மக்களுக்கு வந்து திமுக மேலே அதிருப்தியே வந்துடக்கூடாது, அப்படியே அதிருப்தி வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஒரு சங்கல்பம் எடுத்து, திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் மாதிரியே இந்த மீடியாவும் வந்து திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற எதை பற்றியுமே நாங்கள் வந்து விவாதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த விரதத்தில் இருக்காங்க. ஸோ திமுகவோட கூட்டணியாக வந்து இந்த கட்சிகள் இருந்தால் இன்னொரு கூட்டணியாக வந்து மீடியா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவகாரத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா திரையுலகத்தினர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு கண்டனம்லாம் தெரிவிப்பாங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. நாலா பக்கமும் வந்து இதை பற்றி பேசி அதிமுக ஆட்சி மேலான அந்த மக்களுடைய கோபத்தை வந்து தூண்டுறதுக்காக எல்லாரும் வேலை பார்த்தாங்க. ஆனால் இதே மாதிரியான சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடக்கிற போது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இந்த சமூக ஆர்வலர்கள், சினிமா நடிகர்கள், இந்த மனித உரிமை போராளிகள், மாதர் சங்கங்கள், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? யாருமே இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் தொடர்ச்சியாக கேட்கப்படுது. அது நியாயமான கேள்வியும் கூட. அதிமுக ஆட்சியில் நடந்தால் மட்டும் எல்லாரும் பேசுவீங்கல்ல, திமுக ஆட்சியில் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கு. சென்னையில் மிக முக்கியமான யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளேயே போய் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். இதை பற்றி கூட நீங்கள் பேசலை அப்படின்னா யாரா நீங்கள்லாம்? அப்போ நீங்கள் அன்றைக்கி பேசுனதெல்லாம் பொய். அப்போ அன்றைக்கி நீங்கள் எதுக்காக பேசுனீங்க, யாருக்காக பேசுனீங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. திமுகவுக்கு எதிராக பேசினா இன்றைக்கி வந்து சங்கி பட்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய தொழிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையாகும். உங்கள் படம் ரிலீஸ் ஆகாது, உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போது இதில் உங்கள் சுயநலம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள்லாம் முடிவெடுத்திருக்கீங்க. இதில் வந்து மற்ற நடிகர் நடிகைகளை கூட வந்து ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் எந்நேரமும் வந்து போராளி வேஷம் போடக்கூடிய ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்க கூட்டம் இருக்குது இல்லைங்களா, எப்போவுமே நாங்கள் வந்து பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்லாம் படம் எடுப்பாங்க. நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலுமே அதுக்காக வந்து குரல் கொடுப்பாங்க, ட்வீட் போடுவாங்க. சமீபத்தில் வந்து அமித்ஷா சர்ச்சை வந்தபோது கூட இவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை வந்தபோது அதற்கு கூட வந்து இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இயக்குனர் அமீர், இயக்குனர் கரு பழனியப்பன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் இந்த கூட்டமெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் திரு ரஞ்சித் அவர்கள், இவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தாட்டம் போடுறாங்க, செம்ம ஜாலியாக இருக்காங்க. சரி, இது வந்து ஜாலியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். நான் அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம மட்டும் என்ன நேரமும் வந்து போராளி வேஷம் போட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் பேசுகிறோம், இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், இல்லை ட்விட்டரில் எழுதுகிறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து அதே நினைப்பிலையாக இருக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம போய் ரீல்ஸ் பார்ப்போம், இல்லை வந்து வேறு ஏதாவது படம் பார்ப்போம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கடமையை நீங்கள் செஞ்சீங்களா? இதற்காக வந்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? குறைந்தபட்சம் இதை கண்டித்து பொதுவான அறிக்கையாவது விட்டீங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதை கூட நாங்கள் செய்ய மாட்டோம், பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா
அதை ஓப்பனாக சொல்லிட்டு செய்யுங்க. திமுகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிராக நடந்தால் மட்டுமே நாங்கள் குரல் கொடுப்போம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் பேசாமல் அமைதியாக இருப்போம். பாஜக ஆட்சியில் நடக்கிற போது மட்டும் ஒரு போராளி வேஷத்தை போட்டுட்டு திமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னா கண்டும் காணாமலும் கடந்து போனீங்க அப்படின்னா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. கேட்குறது தான் நியாயமும் கூட. அடுத்த சில நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.